ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ராங் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒயிட் சுகர் தான் சாப்பிடக்கூடாது, ஆனால் நாட்டு சக்கரை சாப்பிட்லாம், பனவெல்லம் சாப்பிட்லாம், பனங்கல்கண்டு சாப்பிட்லாம், காஃபி டீலெல்லாம் கலக்கலாம், தேன் சாப்பிட்லாம், ஆனால் ஒயிட் சுகர் தான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் கரெக்ட், ரைட்டுங்களா? ஒயிட் சுகர் அஃப்கோர்ஸ் அதில் நிறைய கெமிக்கல்ஸு மேனுஃபேக்சர் பண்ணும்போது வெள்ளத்துலேருந்து சுகர் தயார் பண்ணுறாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதனால் இட்ஸ் நாட் குட், ரைட்டா? ஆனால் அதே நேரத்துலேயே உங்களுக்கு வெள்ளமாக இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரமாக இருந்தாலும் சரி, இல்லை பனங்கல்கண்டு, தேன், எல்லாத்துலேயுமே ஸ்வீட் இருக்குது. அந்த எல்லா ஸ்வீட்டுமே கார்போஹைட்ரேட் தான், குளுக்கோஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதுனால நிச்சயம் பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஸோ அந்த பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா டயபெட்டிஸ் பீப்புளுக்கு இன்னும் வேர்ஸ். அதனால் இது எதுவுமே கூடிய வரைக்கும் சேர்க்க வேணாம், ரைட்டா? மைல்டு டயபெட்டிஸாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் யூ ட்ரை டு அவாய்ட் ஆல் தீஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா?